ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு புண்ணிய நாளாகும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருப்பது போல ஐப்பசி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு உத்பன்ன ஏகாதசி என்று பெயர். இந்த ஆண்டு உத்பன்ன ஏகாதசி விரதம் நவம்பர் 15ஆம் தேதி கடைபிடிக்க உள்ளது. ஏகாதசி தேவி இந்நாளில் தான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இதனால் தான் ஏகாதசி நாளில் பக்தியுடன் விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம், வெற்றி, மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்நாளில் விரதமிருந்து பெருமாளை வழிபடும்போது ஏகாதசி தேவியும் துளசி தேவியை வழிபடுவது அவசியம். உத்பன்ன ஏகாதசி நாளில் துளசி செடிக்கு முக்கியமான 5 பரிகாரங்கள் செய்வதால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம், அதிர்ஷ்டம் ஏற்படும். இந்த ஏகாதசியில் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள். 1. ஏகாதசி திதி அன்று துளசி செடியின் வேருக்கு சிறிதளவு பால் ஊற்றி வழிபடுவது மிகவும் மங்களகரமானதாகும். பால் ஊற்றிய பிறகு துளசி செடிக்கு முன்பாக நெய்விளக்கு ஏற்றி வைத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்தால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தையும் பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகளையும் பெற முடியும். ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து துளசி செடியை 7 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். ஜெய் ஸ்ரீ ஹரிஹரி என்ற மந்திரத்தை சொல்லியபடியே சுற்றி வர வேண்டும். துளசி செடியை சுற்றி சிவப்பு நிற நூலால் கட்ட வேண்டும். இப்படி செய்தால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும். 3. துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும். பிறகு துளசி மாதாவிற்கு குங்குமம், வளையல், கண்ணாடி, சிவப்பு நிற வஸ்திரம் உள்ளிட்ட 16 வகையான மங்கள பொருட்கள் படைத்து வழிபட வேண்டும். இந்த வழிபாடு மகாலட்சுமியின் அருளை பெற்று தருவதுடன் மகாலட்சுமி நிரந்தரமாக அந்த வீட்டில் வாசம் செய்வாள். இந்த வழிபாடு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியதாகும். தீராத பணக்கஷ்டம், வெளிவர முடியாத மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கிறீர்கள் என்றால் உத்பன்ன ஏகாதசி அன்று சில துளசி இலைகள் எடுத்து சிவப்பு நிற துணியில் சுற்றி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். அது பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரமாகும். அதோடு பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5. வீட்டில் இருந்து வறுமை நிலையை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பவர்கள் துளசி செடிக்கு முன் நெய்விளக்கு ஏற்றி வைத்து உட்பன்ன ஏகாதசி என்ற காலை மற்றும் மாலை 2 வேளையும் லக்ஷ்மி சாலிசா படித்து வழிபட வேண்டும். அதோடு 11 துளசி இலைகள் படைத்து துளசி பூஜை செய்வது கூடுதல் சிறப்பானதாகும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.